பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனம் எடுத்துக்கோங்க. நம்ம தேவனை தேடச்சே நமக்கு என்னென்ன கிடைக்கணும் பார்ப்போம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கண்டிப்பா துயரம் எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விதத்துல வந்துட்டுதான் இருக்கும். ஆனா துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள் வேதத்துல சொல்லியிருக்கு. நம்ம தேவனை தேடுறச்சு, அவர் ராஜ்யத்தின் நீதியின் தேடுறச்சு என்ன ஆகும்னா நம்ம ஆறுதல் அடையப்படும். யாருனால? மத்தவங்கனாலன்னு இல்ல, தேவன் தாமே நமக்கு ஆறுதலா இருப்பார். அவர் நமக்கு ஆறுதல் அளிப்பார். நிச்சயமா அந்த சமாதானம் எப்படி இருக்கும்னாக்கா உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானமா இருக்காரு. அந்த ஆறுதல் தேவன் கிட்டே இருந்து வரச்சே நமக்கு என்ன பிரச்சனை போராட்டம் நிந்தைகள் வந்தாலுமே அதுல தேவனுக்குள்ள நம்ம திட மனதா இருக்கும்படி ஆண்டவர் பலன் கொடுப்பார். அந்த நேரத்தை அந்த ஒரு போராட்டமான சூழ்நிலையிலையும் நம்ம தேவனை விட்டு விலகாதபடிக்கு தேவன் கிருபை அளிப்பார். கிருபை அளிக்கிறதுனால என்ன ஆகும்னாக்கா சோர்ந்து போனாலுமே அந்த இடத்துல இல்ல, என் தேவன் என்னை பலப்படுத்துறேன், என் தேவன் என்னை வெட்கப்படுத்த விட மாட்டான்னு ஒரு நம்பிக்கை நமக்குள்ள துளிர்க்கும். அதுதான் தேவன் கொடுக்குற ஆறுதலா இருக்கும். சோ எல்லாருக்குமே பிரச்சனை போராட்டம் உண்டு. ஆனா தேவனை தேடுற ஜனங்களுக்கு நமக்கு எப்படி இருக்கும்னா தேவன் கிட்டே இருந்தே ஆறுதல் வரும். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள் வேதத்துல எழுதியிருக்கு ராஜா. உம்முடைய பிள்ளைகள் இப்படி யார் யார் எந்தெந்த துயரத்துல இருக்கார்களோ அவர்களை நீர் ஆண்டவரே நீரே ஆறுதல் படுத்துவீராக. அவர்கள் பாக்கியவான் என எழுதியிருப்பதற்காக நன்றி. அந்த துயர நேரத்துல சோர்ந்து போயிடாதபடிக்கு, உம்மை விட்டு விலகி போயிடாதபடிக்கு நீர் கிருபையினால இடைக்கட்டி அவர்களை பாதுகாத்து உம்முடைய நன்மையினால நிரப்புங்க. நீரே ஆற்றி தேற்றுங்க. நீரே ஆறுதலின் தேவன் ஆண்டவரே. உம்முடைய ஆறுதல் பிள்ளைகளை ஆண்டவரே சமாதானத்துடன் பாதுகாத்து வழி நடத்தி நித்தியத்துக்கு நேராக நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவார், தேற்றுவார், ஆற்றுவார். ஆமீன். God bless you.